பிரைஸ் தி லார்ட். மக்கள் இன்னைக்கு எதையோ தேடி கொண்டிருக்கிறாங்க. சொத்து சுகத்தை தேடுறாங்க, வேலையை தேடுறாங்க, நண்பர்களை தேடுறாங்க, லைஃப் பார்ட்னரை தேடுறாங்க. ஆனா வேத வசனம் நமக்கு எதை தேட சொல்லி கற்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம தேடும்போது அது அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது. மேலான காரியங்களை நம்ம தேடும்போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நம்ம தேடும்போது நாம் கைவிடப்பட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லப்படுது. எனவே இந்த நாளிலிருந்து கர்த்தரை அதிகமாக தேடி எந்த குறையும் இல்லாமல் வாழ்வோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.